ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸ் நல்லா கையால் வந்து தேய்ச்சிக்கணும், இல்லைன்னா அயர்ன் பண்ணிக்கணும் நம்ம வந்து. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஆம்ஹோல்லேருந்து அந்த ஆம்ஹோல் வரைக்கும் என்ன அளவு வருதுன்னு பார்க்கணும். எனக்கு மொத்தம் 22 வந்திருக்கு. 22ல் பாதி 11 இன்ச்சு. பின்னாடி மார்பு சுற்றளவு, பின்னாடி பின் உயரம் வந்து எனக்கு 15 வருது. 15 வருதுன்னா ஷோல்டருக்கு சேர்த்து 15. கீழே மடிப்புக்காக நம்ம தனியாக விட்டு வச்சுக்கிறோம். ஆம்ஹோல் வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக என்ன இருக்கோ அது வந்துடும். நமக்கு வந்து 6 இன்ச்சு வருது எனக்கு. அப்புறமா அந்த ஆம்ஹோல் வித்து சுற்றளவு அது வந்து 9.2 வருது. இப்போ வந்து நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து டேப்பை வச்சு கழுத்தோட உயரம் பார்க்குறோம். 8 இன்ச்சு வந்திருக்கு. 8.5. சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கையோட உயரம் பார்க்குறேன். கையோட உயரம் வந்து எனக்கு 8 இன்ச்சு வந்திருக்கு. 8.5. கையோட கீழ் சுற்றளவு 7 இன்ச்சு வந்திருக்கு. இது வந்து கை மேல் சுற்றளவு 8 இன்ச்சு வந்திருக்கு. சரிங்களா? இது முன் கழுத்து உயரம் எவ்வளோன்னா 7 இன்ச்சு எனக்கு. இந்த மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். இது வந்து முன் பக்கம் மார்பு சுற்றளவு 9 இன்ச்சு 10 இன்ச்சு வந்திருக்கு. இது வந்து முன் உயரம் வந்து மேலேருந்து வச்சு பார்த்து இந்த நடுவில் சென்டர் மேல் உயரம் அங்கே பிடிச்சிட்டு கீழே பிடிக்கணும். பிடிச்சா மொத்தம் 14 இன்ச்சு வருது. இது நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு சரியாக வரும். இது வந்து இடுப்பு சுற்றளவு பார்க்குறோம். டோட்டலாக எனக்கு இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சு பார்க்கும்போது 36 இன்ச்சு வருது. சரிங்களா? 36 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் 9 இன்ச்சு வரும். 9 இன்ச்சு வந்து பின் இடுப்பு சுற்றளவுக்கு வந்து அரை இன்ச்சு கூட்டிக்கணும். 9னா 9.5. முன்னாடி வந்து அரை இன்ச்சு கழிச்சிக்கணும். 9 இன்ச்சில் வந்து -1/2 இன்ச்சு போச்சுன்னா 8 இன்ச்சு வரும். பின்னாடி 9.5, முன்னாடி 8 இன்ச்சு. நீங்கள் இடுப்பு சுற்றளவு வச்சிங்க தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டான அளவு வரும். நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ் வேணும்னா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.